நான் மாப்பிள்ளை. அஜய் மனசுல வேறு ஒருத்தி இருக்கான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா அஜய், நீ அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பேசும்போது எல்லாமே நான் கேட்டுட்டேன். ஆனா அந்த பொண்ணு யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமையணும். ஆனா இந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. நான் அஜய் கிட்ட இதை பத்தி சொல்லலாம்னு நினைச்சாலும் இந்த மனுஷன் என்ன அஜய் கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றது? அஜய்க்கு இப்ப நம்ம அவனுக்கு பொண்ணுதான் பார்க்க போறோம்னு தெரியாமலே வர போறானா? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா என் பிள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமையணும். இவர் பிடிவாதத்தினால அவன் எங்கேயும் போய் விழுந்துடக்கூடாது. அஜய், கீத்து, சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆகுது. சரி, நான் வந்துட்டேன். சாரி டாடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. மம்மி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களா ட்ரெடிஷனலா ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உங்க ஆசைப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? நானே கட்டினேன் மம்மி, யூடியூப்ல பார்த்து நானே கட்டினேன். கரெக்டா கட்டியிருக்கேனா? நல்லா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்கு. அழகா கட்டியிருக்கேன். தேங்க்யூ மம்மி, லவ் யூ மம்மி. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். இனிமே நான் அடிக்கடி இந்த மாதிரியே போட்டுக்கிறேன். சரிம்மா கீத்து. டாடி, எல்லாம் ரெடியா? நம்ம கிளம்பலாமா? ஆமா டாடி, அஜய் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? டார்லிங், அது எப்படி நான் சொல்லுவேன்? அது சர்ப்ரைஸ் சொல்லியாச்சுல. அதனால இது வரைக்கும் அஜய் கிட்ட எதுவுமே சொல்லலாம். இன்னொன்னு தெரியுமா, இப்ப நம்ம வெளியில போக போறோம்னு அஜய்க்கு தெரியாது. இப்பதான் அதை பத்தி பேச போறேன் அவன் கிட்ட. ஐயோ டாடி, அண்ணா திடீர்னு வரலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வரலன்னு சொல்ல மாட்டோம். டாடி சொன்னா கண்டிப்பா அஜய் வருவோம். டாடி சொன்ன கீத்து கேட்பால, அதே மாதிரிதான் அஜயும். கீத்து கிட்ட எப்படியாவது அஜய் பத்தின விஷயத்த சொன்னா கண்டிப்பா கீத்துவே இதை நிறுத்திடுவான். ஆமா, கீத்து கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும். ஆமா டாடி, டாடி சொன்னா கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் கேட்போம். அப்போ அஜய் அண்ணாவை கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அஜய் அண்ணா வருவாங்க. ஆமா டார்லிங், வெயிட் பண்ணு. அஜய் கூப்பிட்டுருக்கேன், வந்துட்டோம். அஜய், டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வா. அதோ வரேன் டாட். டாடி, அண்ணா வராங்க. டாடி, எப்படியாவது அண்ணா வர வச்சிருவீங்களா? அண்ணா மட்டும் அங்க வந்து பாரதியை பார்த்தா போதும். எனக்கு தெரிஞ்ச அண்ணா பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஆமா டார்லிங், கண்டிப்பா அஜய் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுவோம். வரட்டும். கீத்து, நீ அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு இதுலயே தெரியுது. ஆனா அண்ணனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர பாக்குறியடி. சரி, நீயும் என்ன பண்ணுவ? ஆமா, யாரை காதலிக்கிறான்னு தெரியாம நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க. உன்கிட்ட எப்படியாவது விஷயத்த சொல்லணும். நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஹாய் டாட். ஏய் கீத்து டார்லிங், என்ன இதெல்லாம்? என்ன சர்ப்ரைஸ் இது? வாவ் கீத்து டார்லிங், சாம சூப்பரா இருக்க. நீ இப்பதான் பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்க. அண்ணா, சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங் டியர், ரியலி யூ ஆர் சூப்பர். யூ ஆர் லுக்கிங் நைஸ் டாட். தேங்க் யூ. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்க? மேடம் என்ன திடீர்னு ட்ரெடிஷனல் மோடுக்கு மாறிட்டீங்க? வாட்ஸ் த மேட்டர்? ஜூய் மை ஸ்வீட் அண்ணா, இது என்ன சர்ப்ரைஸ்? இதை விட பெரிய சர்ப்ரைஸ் உனக்காக வெயிட்டிங்ல இருக்கு. எனக்கு சர்ப்ரைஸா? என்னது டாடி? என்ன டாடி சொல்றா இவன்? இது ஒண்ணு இல்ல அஜய், நம்ம இப்போ ஒரு முக்கியமான வேலையா ஃபேமிலியா வெளியில போறோம். டாடி வெளியிலயா? சாரி டாட், நான் இன்னைக்கு கண்டிப்பா ஃபேக்டரிக்கு போய் ஆகணும். உங்களுக்கு மறந்து போச்சா? இன்னைக்கு ஃபேக்டரியில ஆடிட்டிங் டாட். ஐ நோ அஜய், இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி. அதான் அந்த பொண்ணு பூஜா இருக்காங்க, பூஜா பாத்துக்குவோம். பூஜா இன்னைக்கு லீவ் இல்ல, அவ கன்ஃபார்மா ஃபேக்டரிக்கு வந்துடுவான். ஸோ அவ மட்டும் இதெல்லாம் பாத்துப்பான். அப்புறம் நம்ம மேனேஜர் இருக்காங்க, பூஜாவும் மேனேஜரே போதும், அவங்களே பாத்துப்பாங்க. அதை விட ஒரு முக்கியமான வேலை, நம்ம கண்டிப்பா வெளியில போய் ஆகணும். அதனால நீ எங்க கூட வந்துரு. டாடி கரெக்ட் டாடி, பட் பூஜா மாதிரி எப்படி சமாளிப்பாங்க? அவங்க வேற நம்ம ஃபேக்டரிக்கு நியூவா வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அதனால தான் டாட், நீங்க போயிட்டு வாங்க, நான் ஃபேக்டரிக்கு போனேன். அஜய் நான் சொல்றேன்னா ஓகே, நீ ஒன்று பண்ணு, பூஜாக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸும் சொல்லு. இந்த மாதிரி நீ வரமாட்டேன்னு சொல்லு, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லு. எதுனா ஃபோன்ல கான்டாக்ட் பண்ண சொல்லு, நம்ம அது மூலியமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிப்போம். நோ ப்ராப்ளம், ஃபோன் பண்ணி சொல்லு. இல்ல டாட், அது வந்து அஜய் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபேமிலியா போய் அதை அட்டென்ட் பண்ணியே ஆகணும். நீ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே டாட். டாடி தான். ஓ காட், இப்போ நம்ம என்ன பண்றது? பூஜா சரியா ஸ்வீட்டி, இன்னைக்கு உன்னை பார்க்க வரலாம்னு ஆசையா இருந்தேன். அதுக்குள்ள டாடி எல்லாம் முன்னாடி போட்டானே. டாடியை செல்ல குட்டி, உன்னை பார்க்க முடியாதோ? அது எப்படி? ஈவினிங் குள்ளார ஃபேக்டரிக்கு வந்து வேண்டி. ஓகே அஜய், கிளம்பலாம், டைம் இல்லை. போகும்போது நீ கால் பண்ணி சொல்லிக்கோ. ஓகேவா? கிளம்பலாம் வாங்க. டாட் நீங்க முன்னாடி போங்க, நான் இன்னொரு கார்ல வரேனே. அண்ணா, இன்னைக்கு அது எங்க கூட வாங்கி இப்ப பாரு தனியா போனேன்னு நினைக்காத. இன்னைக்கு ஒரு நாள் தானே, எங்க கூட வாடா அண்ணா. இல்ல குட்டி, இவ்வளவுக்கு காரணம் நீதான், அப்படிதானே? ஏதோ ஒண்ணு கேட்டு அடம் பிடிச்சிருக்க டாடி கிட்ட. அதான் டாடி நம்ம ஃபேமிலியா எங்கே போறோம்னு சொல்றாரு போல இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு ஒன்னைய பார்க்க முடியாம போகுது. சரி, என் தங்கச்சியை பார்க்கணும்ல, அவ ஆசையை நிறைவேற்றணும்ல. சரி வாங்க, எல்லாரும் ஒன்னாவே போலாம். ஓகே டாட், நீங்க முன்னாடி போங்க, நான் பூஜாக்கு முன்னாடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் டாட். அண்ணா சீக்கிரமா, லேட் பண்ணிடாத சரியா? நம்ம சீக்கிரமா போகணும், அது டைமுக்கு போய் ஆகணும். அதனால சீக்கிரம் வந்துரு. 5 minutes செல்லக்குட்டி, 5 நிமிஷம் தான் பேசிட்டு உடனே வந்துடுறேன். ஓகேவா? அது வரைக்கும் என் ஸ்வீட் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. வந்துடுறேன். நீ சொல்ல அண்ணா சீக்கிரம் வர அண்ணா, உனக்காக தான் ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்கு. சீக்கிரம் வந்துடுறா அண்ணா. சர்ப்ரைஸ்னு சொல்றேன் மாவளே, அது மட்டும் எனக்கு சர்ப்ரைஸ் இல்லாம இருக்கணும். வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்கு பெரிய கச்சேரியா வைக்கிறேன். அந்த பாருடா அண்ணா, அந்த சர்ப்ரைஸை பார்த்தா உனக்கு தெரியும், நீயே ஷாக் ஆயிடுவ. ஷாக் ஆகுற அளவுக்கு சர்ப்ரைஸ் தான். சரி அப்ப கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரிம்மா,
நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே தானா, சீக்கிரம் வந்து சரி வாங்க, நம்ம போய் கார்ல வெயிட் பண்ணுவோம். அந்த ஃபோன் பேசிட்டு வந்துட்டோம். ஆமா டார்லிங், வாங்க போவோம். குதிரவாளி, இந்த குதிரவாளி ஏதோ கேட்டு அடம் பிடிச்சிருக்கு. அதான் டாடி வேற வழி இல்லாம வெளியில போலான்னு சொல்லிருப்பாரு போல இருக்கு. சரி ஓகே பூஜா செல்லக்குட்டி, சாரி, இன்னைக்கு ஒன் டே என் தங்கச்சிக்காக ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா ஈவினிங்குள்ள கண்டிப்பா வந்து என் ஸ்வீட் செல்லத்தை பாத்துருவேன். அதுக்குள்ள என் ஸ்வீட் கிட்ட ஒரு ஃபோன் பேசுறோம். அவ வேற என்ன கோவப்பட போறான்னு தெரியல. சரி, வேர் இஸ் மை ஃபோன்? டிபன் ரெடியா இருக்கா? எனக்கு டைம் ஆகுது. ஏய், நீ எங்க போற? எங்க போறேனா? அக்கா, ஆபீஸ்க்கு போறோம்ல. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஆபீஸ்க்கா? ஏய், இன்னைக்கு எதுக்கு ஆபீஸ்க்கு போற? அக்கா, நீ நல்லா இருக்க? உனக்கு என்ன ஆகலையே? நான் எப்பவும் ஆபீஸ் கிளம்பறதானே? அது என்ன இன்னைக்கே போறேன்னு கேக்குற? அடி, அப்படியே போட்டேன்னு வெச்சுக்க. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த கேடும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். அதுதான் என் கவலையே. இங்க பாரு, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம், லீவ் போடு. லீவா? அக்கா, லீவ்ல முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணனும். திடீர்னு போய் நான் லீவ் போடுன்னு சொன்னா எப்படி லீவ் போட முடியும்? அம்மா, எதுக்கு நீ லீவ் போட சொல்ற? நான் எதுக்கு லீவ் போடணும்? ஆமாடி, இன்னைக்கு நீ லீவ் போட்டு தான் ஆகணும். வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். நீ லீவ் போடுடி. இன்னைக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கும்போது நீ வேலைக்கு போனா எப்படி? மாமா அத்தானே யாராவது ஏதாவது தப்பா நினைப்பாங்கல்ல, அதனால சொல்றேன், நீ லீவ் போடுமா. அக்கா, முதல்ல வீட்ல என்ன ஃபங்க்ஷன் அது எனக்கு சொல்லு. ஃபங்க்ஷன் நீ முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலக்கா, அப்ப எனக்கு நானும் ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப திடீர்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லக்கா, கண்டிப்பா எங்க ஓனர் திட்டுவாங்கக்கா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆடிட்டிங்க்கா, நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஏச்சா நானே இல்லனா எப்படிக்கா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்மா, ஆனா எனக்கு வீட்ல முக்கியமான ஃபங்க்ஷன்மா. முக்கியமான ஃபங்க்ஷன் வச்சிட்டு நீ வேலைக்கு போனா அத்தை மாமா தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. நீ போகாதம்மா ப்ளீஸ்மா. அப்ப என்ன ஃபங்க்ஷன் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. அப்ப என்னடா முக்கியமான ஃபங்க்ஷன் எனக்கு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, பாரதி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அக்கா, பாரதி பொண்ணு பார்க்க வராங்களா? அப்பறம் ஆமாம்மா, பாரதியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அக்கா, என்ன கையில நல்ல விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்ற? பாரதியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? இத பத்தியா இவ்வளவு லேட்டா சொல்ற என்கிட்ட? என்ன காலையில இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, இப்ப என்னால லீவ் கூட போட முடியாதுக்கா. நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு போய் ஆகணும்க்கா. நீயே பாத்தல, இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ளீஸ் டி, ஏதாவது ஒன்று சொல்லி லீவ் போடுடி. நாளைக்கு போய் ஆஃபீஸ்ல ஏதாவது சொல்லி கொடி ப்ளீஸ். எனக்காக லீவ் போடுமா. ஐயோ என் செல்லக்கா, என்ன புரிஞ்சுக்கீங்க. அப்படி எல்லாம் இந்த இடத்துல லீவ் போட முடியாதுக்கா. நான் இப்போ ஒர்க்கிங்ல இல்ல, நான் இப்போ ட்ரைனிங்ல தான் இருக்கேன். உனக்கு தெரியும்ல, ட்ரைனிங் பீரியட்ல நான் லீவ் போட்டேனா அப்புறம் என்னக்கா ஆகும்? ப்ளீஸ்க்கா, நான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன். பொண்ணு பக்கம் தானே வராங்க, அடுத்த ஃபங்க்ஷன் நான் கண்டிப்பா இருக்கேன்க்கா. என்ன சண்டைங்க? என்னடி முறைக்கிறேன்? வர வர உன் பாவை கூட சரியில்லை. தனியா தான் கவனிக்கிறேன். அப்புறம் மச்சனச்சி, என்ன சத்தம் மாறி வரைக்கும் கேக்குது? என்ன இங்க சண்டை? ஐயோ மாமா, சண்டை ஒண்ணு இல்ல மாமா. அக்கா பாருங்க மாமா, பாரதி பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு இவ்வளவு லேட்டா சொல்றாங்க. இப்ப போய் வேலைக்கு லீவ் போடுன்னு சொன்னா நான் எப்படி மாமா லீவ் போட முடியும்? நான் வேற இப்ப ட்ரைனிங் பீரியட்ல தான் மாமா இருக்கேன். இப்ப நான் போய் லீவ்னு சொன்னா கண்டிப்பா திட்டு விழும் மாமா. அதனால நான் போயிட்டு வரேன்கான்னு சொன்னேன். அக்கா என்கிட்ட கோச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. ஓ, இதான் விஷயமா? சாரி மச்சனச்சி, நானே என் பொண்டாட்டி கிட்ட காலையில தான் சொன்னேன். யாருமே பொண்டாட்டி கிட்ட காலையில சொன்னதுனால என் பொண்டாட்டியால உன்கிட்ட கொஞ்சம் பிஃபோரா சொல்ல முடியல. அதனால நீ என் பொண்டாட்டி மேல கோவப்படாத. ஏன் மேல வேணாலும் கோவப்பட்டுக்கான். என் சொல்ல பொண்டாட்டி மேல கோவம் படாத. என்ன பொண்டாட்டி சரிதானே? அடியே, முன்னாடியாவது வாங்க போங்க பேசிட்டு இருந்தோம், இப்ப அது கூட பேச மாட்டேங்கிறாளே. அப்ப என்ன கோவத்துலதான் இருக்கான்னு தெரியல. அடியே, அப்படிலாம் விட முடியாது. போல ஏதாவது பண்ணணும், பண்ணி ஆகணும். மச்சனிச்சி அனுப்பிட்டேன், அப்புறம் என் வேலையை காட்டுறேன்டி. மச்சனிச்சி புரியுது மச்சனிச்சி, திடீர்னு லீவ் கேட்டா யாரும் அந்த திட்டம் தான் செய்வாங்க. அதுவும் நீ வேற ஆடிட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றியா, அப்ப கண்டிப்பா நீ இருந்தே ஆகணும். சரி, இது பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தானே, அடுத்து என்கேஜ்மெண்ட் வரும்னா அப்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு பிஃபோராவே இன்ஃபார்ம் பண்றோம். நீ லீவ் போட்டு வீட்டுல தான் இருக்கணும், ஓகேவா? அன்னைக்கு இந்த மாதிரி எந்த ரீசனும் சொல்லக்கூடாது, புரியுதா? அதுக்கு என்ன மச்சனிச்சி, நீ பார்க்கலாம்ல, கண்டிப்பா பார்க்கலாம். சரிம்மா, நீ கிளம்பு. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு மச்சனிச்சி. ஆமா ஆமா, உன் மாமாக்கு எல்லார் மனசும் புரியுது, என் மனசுதான் புரியல. மச்சனிச்சி, டைம் ஆகுதுல, நீ கிளம்புமா. சரிம்மா, கிளம்பு. அடியே பொண்டாட்டி, கோவத்துல இருக்கன்ற பேர்ல என்னை விட்டு தள்ளி போறாளே. அப்படிலாம் தள்ளி போக விட முடியாதுடி. கொஞ்ச நாளும் உன்கிட்ட எதுவும் பண்ணலாம்,
என் சிலுமிஷத்தை காட்டாம இருக்கல, அதான் மேடம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. இந்த இப்ப காட்டிடுவோம். ஓஹோ, நம்ம கண்ணில் வேற படக்கூடாதது படுது. டே அர்ஜுன், ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கான். அவ வேற என்ன கோவத்துல இருக்கான்னு கூட தெரியல. இப்ப நம்ம ஏதாவது விளையாடனா இன்னும் கோவப்படுவாளோ? பட்டுக்கிட்டோம், நம்ம விளையாடுறத விளையாடுவோம். என் சேட்டையை கட்டாம இருக்க முடியுமா? அர்ஜுன், ஆரம்பிச்சிரு. டேய் அர்ஜுன், கண்டிப்பா விழத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதுல பொருட்படுத்தக்கூடாது, சரியா? நம்ம வேலையை கரெக்டா நம்ம பார்க்கணும். பார்த்துடுவோமா? முறைக்கிறானே அர்ஜுன். தைரியமா பேசு, நம்ம பொண்டாட்டி தானே, தைரியமா பேசுவோம். ஏய் என்னடி, என்ன லுக்கு? இல்ல, கை எங்க பட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு பார்த்தேன். அது பக்கத்துல வந்தனா தெரியாம கை பட்டுருச்சு. ஆமா, இப்ப என்ன தெரியாம பட்டா என்ன, தெரிஞ்சு பட்டா என்ன? அதுக்காக இப்படி லுக்க விடுவியா? நான் உன லுக்கெல்லாம் விடல. சரி, நான் போறேன். நில்லடி, என்ன நான் பக்கத்துல வந்தாலே போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பாருடி, உனக்குள்ள 1000 கோவம் இருக்கட்டும். அந்த கோவம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை சால்வ் பண்றேன். அதுக்காக சும்மா சும்மா தள்ளி எல்லாம் போகாது. இந்த மாதிரி என்ன விட்டு தள்ளி போகாதடி. என்னடி இங்க பாருங்க, விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாடி பொண்டாட்டி, நீ கோவமா இருந்தா கோவமா மட்டும் இரு. அதுக்காக என்ன விட்டு தள்ளி எல்லாம் போகாத. எப்போ போல என்கிட்ட இரு. என்ன சும்மா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான்? நான் உனக்கு தள்ளி எல்லாம் போகல, வேலை இருக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்கல்ல, வேலை இருக்கல. பாரதி வர ரெடி ஆனாலும் தெரியல, நான் போய் அவளை பார்க்கணும். சரி விடுங்க, நான் போய் அவளை பாக்குறேன். லட்டு ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, அவளே ரெடி ஆயிப்பா. நீ போய் தான் பார்க்கணும்னு அவசியம் என்ன? இங்க என்ன பாரு, என்ன பார்க்காம ரொம்ப பட்னி போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப பட்னிலையும் விரதத்துலயும் இருக்கேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டுன்னு ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப கோவங்கிற பேர்ல அதுவும் கிடைக்கலாம். என்னடி இப்போ ஏதாவது கிடைக்குமா? இங்க பாருங்க, விடுங்க, நம்ம ஹால்ல நின்னுட்டு இருக்கோம். பூஜா இப்பதான் ரூமுக்கு போயிருக்கோம், எப்படியும் இப்ப வெளியில வருவான். அவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு இப்படிதான் போய் ஆகணும். நீங்க என்ன இங்க நின்று இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கையெடுங்க. என்ன எனக்கு வேணுங்கிறத கொடுத்தோம், நான் ஏன் உன்னை சிலுமிஷம் பண்ண போனேன்? அப்பவே கேட்டேன், ஒழுங்கா ரூமுக்கு வந்து கொடுத்துட்டு போன்னு. நீ கொடுக்கல, அதான் ரூமுக்கு வர மாதிரி தெரியல. நீ எங்க இருக்கியோ அங்கேயே தேடி வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அதான் இங்கேயே வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். கொடுத்தா நல்லா இருக்கும். விளையாடாதீங்க, பூஜா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான். நீங்க விடுங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. பிச்சும் உள்ளதான் இருக்கும், இப்ப வேணாலும் வெளியில வரலாம். விடுங்க. அதுக்குதான் அப்பவே ரூமுக்கு வான்னு சொன்னேன். நீ கேட்டியா? வரல, அப்புறம் நான் எப்படி விட முடியும்? எனக்கு இப்போ வேணும், அட்லீஸ்ட் ஒன்றாவது வேணும். கொடுத்துட்டு போய் உன் வேலையை பாரு. இன்னைக்கு முழுக்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நைட்டுக்கு என்ன வேணுமோ அப்போ வந்து வாங்கிக்கிறேன். குட்டூரு, இப்போ நீ கொடுக்குறியோ இல்லை நானே கொடுக்கட்டுமா? இங்க பாருங்க, விடுங்க, விளையாடிட்டு இருக்காதீங்க, நான் போறேன். இப்படி கிட்ட நீ தர மாட்டேன், நான் கொடுக்குறேன். கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா வாங்கிக்கோ. இல்ல இல்ல, வேணாம், சொன்ன கேளுங்க. எனக்கு வேணுமே, எனக்கு வேணுங்கிறத இங்க தானே எடுத்துக்க முடியும். அதுதான் எனக்கு சொந்தமான பொருள் கிட்ட தான் நான் வேணுங்கிறத எடுத்துக்க முடியும். அதான் இப்ப எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டி இப்ப எடுத்துக்க போறேன். இல்ல இல்ல, விடுங்க, பூஜா வர போறான், சொன்ன கேளுங்க. நீங்க பண்றது சரியில்லை, விடுங்க. நான் பண்றது சரியில்லைன்னு தெரியுதுண்ணா. அப்போ அப்பவே ரூமுக்கு வந்துருக்கலாம்ல. நீ ரூமுக்கு வரலன்னும் போது நான் இப்படிதான் பண்ணுவேன். மாமாங்க, சொன்ன கேளுங்க, நீங்க பண்றது தப்பு. பூஜா வருவான், ப்ளீஸ் கையெடுங்க, நான் அப்புறமா கூட ரூமுக்கு வரேன், விடுங்க. எனக்கு இப்ப வேணுமே, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ தருவேன்னு. நீ வர மாதிரியும் தெரியணும், வர மாதிரியும் தெரியணும். அதான் இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை, நானே எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். பொண்டாட்டி எனக்கு வேணும், அது கண்டிப்பா இப்பவே வேணும். சாரி விடுங்க. சாரிடி பொண்டாட்டி, நீ கோவத்துல இருக்கலாம் தெரியும். அதுக்காக
எனக்கு அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுன்னா எனக்கு வேணும்ல, எனக்கும் வேணும் உனக்கும் வேணும்ல. அதான் சாரிடி என் செல்ல கொண்டாடிய. வாய்ப்பாட் மனசுக்குள்ள என் ஆசை வச்சிருக்கேன். ஆனா என்னை விட்டு விலகி போறேன். ஏய், உன்னெல்லாம் விலகி போக விட மாட்டேன்டி. நீ எனக்கு சொந்தமானவ. உன் மனசுக்குள்ள என்ன கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன்டி. உன் புருஷன் நான் இருக்கும்போது உனக்கு என்னடி கவலை? நீ பொண்டாட்டி லவ் யூடி. ஏய், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் வேணுமா என்ன? கொடுக்க நான் ரெடி. கொடுக்கட்டுமா? இல்ல நான் போறேன். ஏய், இருடி. ஏய் பொண்டாட்டி, லவ் யூடி. லவ் யூ ஸோ மச். என்ன கோவம் இருந்தாலும் நான் கேட்டதும் கொடுத்துட்டு அமைதியா இருந்தல. இதான் என் பொண்டாட்டின்னு சொல்றது. கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோரம் உரையாடித்தான் ஜன்மம் தீரும் உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அது தாண்டி ஒன்றும் இல்லை. மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வின்னும் குறையவில்லை, குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும். வழி போகவே என்னால் மறக்க முடியவில்லை, அவனுக்கு வழிகள் தெரியவில்லை, மனது தாங்கவில்லை. பாரதி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. ஆமா, நீ நினைச்சது மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ எல்லாமே தலைக்கணத்துல திமிர்த்தனத்திலே நினைச்சிட்டு இருந்த. இப்போ தலைக்கணமும் திமிர்த்தனமும் போச்சோ, அப்பலேருந்து நீ நினைக்கிறது எதுவுமே நடக்கல. விச்சு, உன்னை மனசு முழுக்க நினைச்சிட்டு இருக்கேன்டா. ஆனா நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அது சரி, உன் மனசுல நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நீ போய் தான் சொல்றேன்னு. எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுல மட்டும் இல்லை, உன் உயிரோட கலந்து இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன் மனசுல இல்லைன்னு என் முகத்துக்கு நேரம் சொல்லிட்டேன். பரவாயில்ல அண்ணி, நீங்க அண்ணன் மேல இருக்க கோவத்துல என் வாழ்க்கைய தொங்கல்ல விட்டுட்டீங்க. அப்படிதானே அண்ணி? நான் உங்க தப்பா நினைக்கல அண்ணி. ஏன்னா எனக்காக நீங்க எல்லாமே செஞ்சிருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியாமலே. ஆனா செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம விட்டுட்டீங்களே அண்ணி. அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல என் மனசை உடைச்சிட்டீங்களா அண்ணி? அவ்வளவுதான் இல்ல, அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுல. விச்சு, என் லைஃப்ல நீ இல்லைல்ல, என்னை விட்டுட்டு போறேன் அப்படிதானே? உனக்கு மட்டும் தான் என்னை விட்டுட்டு போக தெரியுமா என்ன? நானும் உன்னை விட்டுட்டு போவேன்ல. போறேன், உன்னை விட்டுட்டு கண்டிப்பா போவேன். நீ பார்க்க தானே போற. உன்னை விட்டுட்டு நான் போக போறேன். பாரதி, வா பூஜா, ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொன்ன. என்ன கிளம்பலாம்? நான் கிளம்புறதா இருக்கட்டும். மேடம், என்ன உன்கிட்ட விஷயத்தை சொல்லவே இல்லை? பத்தியா, நீ கிட்ட இருந்த விஷயத்தை மறைச்சிட்டல. நீ மறைக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு எப்படி என்ன தெரிஞ்சிருச்சு பத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் என்ன ட்ரீம்ல இருந்தீங்களோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? பூஜா, என்ன சொல்ற? ஐயோ பாரதியா, இது ரொம்ப அடக்கமா பேசுறேன். ஆமா ஆமா, அப்ப கல்யாண பொண்ணாச்சு, அடக்கமா பேசுதானே ஆகணும். அதான் நல்லா இருக்கு பாரதி. நீ இவ்வளவு அடக்கமா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பாரதி. கங்க்ராச்சுலேஷன். என்ன பாக்குறேன்? அதான் இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாமே. ரொம்ப லக்கி தான் நீ, தெரியுமா? லக்கியா? நானா? ஆமா ஆமா, ரொம்ப லக்கி தான். மனசுல என்னெல்லாம் நினைக்கிறேனோ எல்லாமே நடந்துட்டு இருக்கா. அப்ப நான் ரொம்ப லக்கி தான்ல. ஆமா பாபி, நீ ரொம்ப லக்கி தான். ரொம்ப 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 ஸ்வீட்டான ஃபேமிலி. அத்தை மாமா இவ்வளவு அன்பான அம்மா அப்பா உனக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு இருக்காங்களே நம்ம ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா, அதுக்காக அன்பு
உனக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் செய்யற அண்ணன். அப்புறம் அண்ணி, உங்க அண்ணி இருக்காங்களே, நீ மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடியே இததான் நீ நினைக்கிறேன்னு கண்டுபிடிச்சு பண்றவங்க உங்க நீலா அண்ணி. அப்படிதானே? ஆமா ஆமா, என் மனசுல நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் என் அண்ணனும் அண்ணியும் செய்வாங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆமா பாரதி, நீ எல்லா வகையில நினைக்கிறோம். ஆனா என்ன பாரு, நான் தான் துரதிர்ஷ்டசாலி, ரொம்ப அன்லக்கி ஃபெலோ. ஏ பூஜா அப்படி சொல்ற? ஆமா, உங்களுக்கு வரப்ப மாப்பிளையே இன்னைக்கு என்னால பார்க்க முடியல, அப்ப நான் அன்லக்கி தானே. ஆனா இப்பவே அன்லக்கியா இருப்பேன். பட் உன் நிச்சயதார்த்தப்ப கண்டிப்பா லக்கி ஃபெலோவா தான் இருப்பேன். ஏன்னா அன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னோட மாப்பிளையை பார்த்துருவேன். என்ன புரியலையா? இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு கிளம்பணும். அக்கா இப்பதான் சொன்னாலே உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு. கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தானா நான் லீவ் கேட்டேன், லீவ் எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப போய் சொன்னா ஆபீஸ்ல லீவ் கேட்க முடியாதுல்ல, அதனால இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். ஆனா நிச்சயதார்த்தம் மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா பார்த்துருவேன். ஓகேவா? ஓகே பாரதி, சந்தோஷமா இரு. நான் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீ நார்மலாவே அழகா தான் இருப்பேன், இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன் பாரதி. சரி பூஜா. ஸ்வீட்டி, நான் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு வர மாட்டேன்னு சொன்னா நீ கண்டிப்பா கோவப்படுவேன்னு தெரியும்டி. ஆனா செல்லக்குட்டி, கோவம் மட்டும் படாத. இன்னைக்கு ஒன் டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா எப்படியும் ஈவினிங்குள்ளார வந்துட வேண்டிய செல்லக்குட்டி. போன் எடு. மேடம் என்ன பண்றாங்க? ஓ, மார்னிங் கிளம்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப பிஸியா இருப்பானே. எடுடி. ஐயோ, எனக்கு போன் வருது. போன் இங்க வச்சேன், இங்க வச்சேன் தெரியல. சாரி பாத்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அப்படி இல்ல பூஜா, நீ எங்க இருக்கன்னு பாரு. நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், நான் வெளியில போறேன். நீ யாருன்னு பாரு. ஓகே பாரதி, நானும் போன் எடுத்துட்டு கிளம்புறேன். ஓகே பூஜா, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். ஓ, ஏன் ஆளா கால் பண்றாரு? ஆனா என்ன மார்னிங் கால் பண்றாரு? பேசாம நம்ம லீவ் கேட்டு பார்க்கலாமா? நம்ம அஜய் தானே, கேட்டுருவோமா? சரி, கேட்டு பாப்போமே என்னதான் சொல்றாரு. ஹலோ, என்ன சார் மார்னிங் கால் பண்ணிருக்கீங்க? ஓய், என்னடி சார் மோரனு? அழகா அஜய்னு கூப்பிடு. முடியலையா மாமான்னு கூப்பிடு. அதுவும் முடியலையா அத்தான் அப்படி கூட கூப்பிடு. அதுவும் கஷ்டமா இருக்கா மச்சான், அப்படி வேணாலும் கூப்பிடு. இப்படி எவ்வளவோ இருக்கு, அதை விட்டுட்டு சார் மோரனு என்னடி? என்னடி? ஆமா, திருட்டு பொண்ணு எல்லா வேலையும் தான் பண்ணும். ஆனா நீ தான் எதையும் பண்ண விட மாட்டீங்க. கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாமே பண்ணலாம், ஆனா நீ தான் பயப்படுறீங்க. அடியே ஸ்வீட்டி தெரியலமே, உன்னை மறந்து தானே எனக்கு ஞாபகத்துக்கு வரதுக்கு. நான் தான் உன்னை மனசுக்குள்ளேயே பத்திரமா வச்சிருக்கேன். தினமும் என் பூஜை செல்லுக்கு பட்டு பிடிச்சிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் மறந்துட்டு இப்ப ஞாபகம் வைக்கிறேன்னா அதெல்லாம் இல்ல, இது வேற விஷயம். சரி, இப்ப என் செல்லக்குட்டி என்ன பண்றீங்க? என்னடி கோவப்படுவியான்னு கேக்குறேன். நான் ஏன் உங்ககிட்ட கோவப்படப்பேன்? சரி, நீ கேளு. அதே போல நானும் ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கு நீயும் கோவப்படக்கூடாது. சரியா? ஐயோ ஸ்வீட்டி, இன்னைக்கு நீ லீவ் எடுக்க முடியாதுடி. ஸ்வீட்டிமா தப்பா நினைக்காதடி. என் தங்கமே, நான் உனக்கு லீவ் கொடுக்க முடியாமலாம் இல்லடி. நானும் டேடியும் இன்னைக்கு வெளியில போறோம்டி, அதாவது ஃபேமிலியா வெளியில போறோம். இன்னைக்கு என்னால ஃபேக்டரிக்கு வர முடியாது. இன்னைக்கு வேற ஆடிட்டிங் நடக்குதுல, நானும் டேடியும் வெளியில வந்துட்டோம். அங்க வேற யாருமே இல்லைல்ல, நீயும் மேனேஜர்லாம் பாத்துக்கோம். அதனாலதாம்மா, அதுக்குதான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன். என்னால இன்னைக்கு வர முடியாது, ஆனா கண்டிப்பா ஈவினிங் வரதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லதான் கால் பண்ணேன். இப்ப நீ என்னடா லீவ் கேக்குறீங்க? அம்மா என்ன திடீர்னு லீவு? நானும் டேடி மட்டும் இல்லம்மா, ஃபேமிலியா வெளியில போறோம். கீர்த்து இருக்காளே, ஏதோ அடம் பிடிச்சி ஏதோ கேட்டு காப்பல இருக்கு. அதான் டேடியால மறக்க முடியாதுன்னா, அதனால நம்ம எல்லாம் கிளம்புறோம்னு சொல்லிட்டு எங்க கிளம்புறாங்க. நான் எங்கன்னு கூட கேட்கல. கேட்டா என் தங்கச்சி சொல்றோம் சர்ப்ரைஸ் ஆமா. அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரியல. நான் போய் அதை பார்த்துட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அது என்ன சர்ப்ரைஸ்னு. என்னடி கேள்வி இது? உனக்கு இல்லாமலா எவ்வளவு செல்லம் வேணாலும் உனக்கு கொடுக்க வேண்டி கேட்டுவேன்.
தங்கச்சிங்கிற செல்லத்தை கொடுப்பேன். ஆனா என் பூஜாக்கு எல்லா விதமும் செல்லமும் கொடுப்பேன். கொடுக்க ரெடி. நாளைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல மீட் பண்ணலாமா? நீ கேட்டு போல இல்ல ஆமாமா கெஸ்ட் ஹவுஸ்ல மீட் பண்ணலாம்னு சொல்லுவேன். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாதான் இருக்கும். அப்புறம் நீ கேட்டு போல நல்ல பொண்ணுங்க, அதனால என்ன மீற மாட்டான். அவன் லிமிட்டோட இது வேணாம்னு சொல்லிடுவான். நீ செல்லக்குட்டியை பத்தி எனக்கு தெரியும். அப்படிதானே திட்டு போல. ஏய், இதெல்லாம் இப்ப மட்டும் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் கிடையாது. அப்போ என்ன நல்லவனாவே எல்லாம் நினைக்காது, சரியா? பொறப்பு இருக்கும். சரி, அப்ப பார்ட்டிக்குள்ள கிளம்புறேன். டைம் ஆகுது. ஈவினிங்குள்ள வந்துடுறல. இன்னைக்கு வந்துட்டு உன்னை பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கும். வந்துட்டு போல. கண்டிப்பா வந்து வேண்டி செல்லக்குட்டி. இன்னைக்கு உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது என்னால, சரிம்மா? டாடி எல்லாரும் வெளியில வெயிட் பண்றாங்க. நான் போயிட்டு வரேன். என்ன சர்ப்ரைஸ்னு தெரியல. முதல்ல அது போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட அந்த சர்ப்ரைஸை சொல்றேன், சரியா? போயிட்டு வரட்டுமா? நான் வீடு செல்லக்குட்டி. அங்க இருந்து ஏதாவது கொடுக்கலாம். டாடியை போனுங்கிறதுனால கேட்டதும் கொடுத்துட்டேன். நேர்ல கேட்டா மாட்டேன்னு பிஹேவ் பண்ணுவேன். ஈவினிங் வரல, வாங்க வேண்டியதை எப்படி வாங்குறேன்னு பாரு. லவ்யூடி. தூக்கம் ஏதம்மா கண்ணே ராசாவே நானும் தான் கண்ட மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கிற நானே கூட நான் கூடி இருந்திட எனக்கு ஜென்மம் ஒண்ணு போதுமா? திடீர்னு பேக் எடுத்துட்டு கிளம்புறீங்க, என்னாச்சு? ஒரு போன் வந்தது, வந்து கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா? சரி சொல்லிட்டேன் பாட்டி. விஜய் வந்துட்டே இருக்கான். நீங்க கொஞ்சம் பதட்டு பண்ணாம இருங்க பாட்டி. சொல்லலாம்ல, இவ சொன்னாலா இல்லையா தெரியலையே. இல்ல இவ சொல்லியும் என் பேரண்டி ஒத்துக்கலையா? சரி சுத்தினாலும் அவளை நீ எவ்வளவு மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. என் வயசுக்கும் என் அனுபவத்துக்கும் அது எனக்கு தெரியாமலாம் இருக்காது. என் பேத்தி உன்னை சுத்தி சுத்தி வந்தாளேடா. அவன் தம்பியை பத்தி அவளுக்கு தெரியாம இருக்குமா என்ன? தம்பி மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத இவ தெரிஞ்சுக்காமலாம் இருப்பான். என்னாச்சு? ஏன் இப்ப பதட்டமா இருக்கீங்க? என்ன ஏதாவது பிரச்சனை? என்ன? டேய் பேரண்டி, இப்ப அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. நீ இப்ப எனக்கு முதல்ல கூட்டிட்டு போய் நம்ம சீக்கிரம் போகணும். வாயே. சரி பாட்டி போலாம். இப்படியா? என்னடி என்னாச்சு? அப்படிதானே இருக்கீங்க, அழக்கூடாது. அப்ப இப்ப வந்துருவாங்க, சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுங்க. அப்ப வேணுமா உங்களுக்கு? சரி, அப்ப நம்ம பூவை சாப்பிட்டுட்டு நம்மளும் அப்பா கூட போலாமா? அப்புறம் நீ நானே அப்பானே 3 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம், சரியா?